சொல்லுங்கள். இப்போ சர்க்கரை வியாதிக்கு அருமருந்து சொன்னீங்க. இப்போ சொன்னீங்க, இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. எனக்கு நான் ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன். இதயத்தில் 2 லாப் இருந்தது, இப்போ 1 பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம அரிசி வகைகளோ இல்லை இயற்கை முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகள்? நீங்கள் என்ன விவசாயியா? ஆமாம் ஐயா, இயற்கை விவசாயி தான். வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவீங்களா? பாசம் ஐயா. பாய்ச்சுப்பாங்களா? சொட்டு நீரா டியூபா வாய்க்காலா? சொட்டு நீர் போட்டு எடுத்துகிட்டேன். இப்போ வாய்க்கால பாசம். வாய்க்காலில் பாய்ச்சுறீங்களா? இப்போ வாய்க்காலில் தண்ணி விட்றீங்க. வாய்க்காலில் இது போரா? கிணறு. கிணறுலேருந்து தண்ணி அரைச்சி வாய்க்காலில் வருது. ஒரு வயலுக்கு தண்ணி கொண்டு போகிறீங்க. அந்த வயல்லேருந்து வாய்க்கால்லேருந்து வயலுக்கு பாயுது. அந்த வயலுக்கு பாயுதில்ல, அந்த வாய்க்காலை அடைச்சிடுறீங்க. அப்படியே அடைக்கிறீங்க. தண்ணி மட்டும் வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணும்? வழிஞ்சு போவோம். இல்லை மற்ற வழிஞ்சு எங்கே போகும்? அந்த வயலுக்கு தான் போகும். எந்த இடத்துல போகும்? அந்த மடைக்கிட்ட போகுமா, முன்ன போகுமா, பின்ன போகுமா? எங்கேயோ போகும். சரியான பதில். எங்கேயோ ஒரு இடத்துல உடைச்சிக்கும். உங்கள் இதயம் அடைப்பட்டு இருந்தால் அந்த இதயத்திற்கு அடைச்சிருச்சிங்கிறது ஒரு செய்தி தான், அது உண்மைதான். ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணும்? பாஞ்சிரும். நீங்கள் அடைச்சிருச்சின்னு பார்க்க வேணாம், பிச்சுக்குங்கிறது அதுக்கு அடுத்த நிலை. புரியுதா உங்களுக்கு? இந்த கேப்லரிஸ் ஆன்சிலரிஸ் உள்ளே வந்துடும். ஆனால் நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம்? ஆஞ்சியோ போடுறோம். ஏன்? உங்களுக்கு தலைவலிக்காக மண்டையை உடச்சி ஏதாச்சும் வைத்தியம் பண்ணீங்களா? பண்ணலை. அது என்ன படுத்தா சரியாக போயிட்டீங்க. இது ஏன் ஆஞ்சியோ பண்ணி ஏன் ஸ்டென்ட் வச்சிங்க? ஸ்டென்ட் வைக்கல, ஆஞ்சியோ மட்டும் தான் பண்ணி. ஆஞ்சியோ பண்ணிருக்கீங்க. ஏன் ஆஞ்சியோ பண்ணீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? கரெக்டாக சொல்லுங்கள். என்னத்துக்காக ஆஞ்சியோ பண்ணீங்க? வலி இருக்குது, பெயின் இருக்குன்றது. நெருக்கடியை சொல்லுங்கள். எதை பற்றி பயம்? சங்காயிடுவோமோன்னு பயம், உயிர் பயம். ஆகாது நண்பர்களே, ஆகாது. உங்கள் உடல், நான் ஏற்கனவே சொன்னேன், இதயத்தில் அடைப்பு இருக்குமே, ஆனால் அதுக்கு பேர் பிளேக். பிளேக்னா பல்லில் படியுதில் மஞ்சளா, அதுக்கு பேர் என்ன? பாசி. நல்ல வார்த்தையை சொல்கிற வார்த்தை. ஊத்தல்மம்ல, பல்லில் படிஞ்சா ஊத்த வாயன்கிறோம்ல, அந்த குழாயில் வடிகிறதும் எது? ஊத்தல் தான், பிளேக் தான். அந்த பிளேக் கரைக்கணும். அது எது கரைக்கும்? உடம்புக்குள்ளேயே நிறைய அமினோ ஆசிட் சுரக்கும். கேன்சர் வந்தால் கரைக்கிற அமினோ ஆசிடும், அடைப்பு வந்தால் கரைக்கிற அமினோ ஆசிடும் யார் சுரப்பாங்க? உடம்பே சுரக்கும். ஹீல்ஸ் வித்தின், தீர்வு உனக்குள்ளே. அது எப்போ சுரக்கும்? உடம்பு ஆரோக்கியமாக. முகம் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். தெளிவாலாம் இல்லை, கரெக்டாக சொல்லுங்கள். நான் பேசியிருக்கேன். அது ரோட்டில் போகிறவனை மறிச்சிங்கன்னு சொன்னேனே, என்ன அது? முகம் எப்படி இருக்கணும்? இந்த பாருங்க, அவர் சிரிக்கிறார், அவர் மாதிரி இருக்கணும். சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும். இது எல்லா ஆன்மீக